திருவாழ்க திருவே துணை, குருவாழ்க குருவே துணை. அன்பர்கள் அனைவருக்கும் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதனின் அன்பான இனிய காலை வணக்கங்கள். காக்க காக்க கனகவேல் காக்க என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்கள் நாளை தொடங்குங்கள், புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதோடு உங்கள் காரியங்களும் சித்தியாக அமையும். இதையே நீங்கள் அதிகபட்சமாக பாராயணம் செய்யும் பொழுது உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யம் போன்ற எல்லா செல்வங்களையும் என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. இன்று விஸ்வாச வருடம் சித்திரை மாதம் 27ஆம் நாள், ஆங்கில வருடம் 2025 மே மாதம் 10ஆம் நாள், கிழமை சனிக்கிழமை. உங்களுக்கான இன்றைய நட்சத்திர பலன். அஸ்வினி, வேலை சுமையால் மனசலிப்பு, விரக்தி தோன்றும். மனம் ஏகாந்தத்தை நாடும். பரணி, எதிரிகளின் திட்டங்களை கண்டுபிடித்து முடியிருப்பீர்கள். தொழில் மாற்ற சிந்தனை மேலோங்கும். கார்த்திகை, தேவையற்ற திட்டங்களை செயல்படுத்துவதில் தொழில்நுட்ப சிக்கல்கள் தோன்றும். ரோஹிணி, வாழ்க்கைக்கு தேவையான மாற்றத்தை, வளர்ச்சியை கவனத்தில் கொண்டு செயல்படுத்துவீர்கள். மிருகசீரிஷம், நீண்ட நாள் திட்டங்களை சிறு மாற்றங்களுடன் செயல்படுத்துவீர்கள். பேச்சில் நிதானம் தேவை. திருவாதிரை, தொழில் சார்ந்த திட்டங்களை நிறைவேற்றுவதில் உங்கள் திறமை வெளிப்படும். புனர்பூசம், தொழிலில் உள்ள திறமைகள், திட்டங்கள் காலவிரயத்தையும் அலைச்சலையும் கொடுக்கும். பூசம், வளர்ச்சிக்கு தேவையான மாற்றங்கள் செய்வதில் எதிர்ப்புகளும் விமர்சனங்களும் உண்டாகும். ஆயில்யம், தேவையற்ற மாற்றங்கள் உங்கள் செல்வாக்கை குறைக்கும் சூழலை உருவாக்கும். மகம், பேச்சில் தடுமாற்றம், குடும்பத்தில் சலசலப்பு, இவற்றால் மனம் தனிமையை நாடும். பூரம், உங்களுக்கு கீழ்ப்பணிந்து நடக்கும் பெண்களால் பிரச்சனைகள், மன அழுத்தங்கள் உண்டாகும். உத்திரம், அரசு விஷயங்கள், அரசு வகையில் தடைதாமதங்கள் ஏற்படும். தந்தையின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. அஸ்தம், சுய சிந்தனை, சுய முயற்சி வெற்றியையும் வருமானத்தையும் அதிகரிக்கும். சித்திரை, வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் கூடும். போட்டிகள், எதிர்ப்புகள் குறையும். சுவாதி, தேவையற்ற செயல்கள், தலையீடுகள் வேலை சுமையை அதிகரிக்கும். விசாகம், உங்கள் முயற்சிகளும் திட்டங்களும் உங்களுக்கு தெரிந்த வட்டத்திற்கு இருந்து எதிர்ப்புகள் வரும். அனுஷம், தொழில்சார் முயற்சிகள், இலட்சியங்கள் வெற்றிகரமாக அமையும். கேட்டை, தொழிலில் செய்யும் மாற்றங்கள் எதிர்ப்புகளை சமாளித்து வெற்றி பெறும். மூலம், மூத்த சகோதரர் உதவியால் உங்கள் விருப்பங்கள் நிறைவேற்றிக் கொள்வீர்கள். போராடம், தொழில்சார் திட்டங்கள், இலக்குகள், இலட்சியங்கள் சிறு மாற்றங்கள் செய்வதன் மூலம் வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடும். உத்திரம், தொழிலில் உங்கள் ஆளுமையை வெளிப்படுத்தி அதிகாரிகள் ஆதரவை பெறுவீர்கள். திருவோணம், நண்பர்கள், அதிகாரிகள் உதவியால் இன்றைய நாளை பழுதில்லாமல் கடந்து போவீர்கள். அவிட்டம், உணர்ச்சி வசப்பட்டு செயல்படுவதால் பொருள் நஷ்டம் உண்டாகும். சதயம், மாற்றுமொழி பேசுபவர்கள் பிரச்சனைகள் வரும்போது மாற்றுமொழி பேசுபவர்களால் பிரச்சனைகள் வரும். வேற்றுமொழிகளில் புலமை கூடும். புரட்டாதி, உங்கள் திட்டங்களை வாக்கு திறமையால் செயல்படுத்தி சாதனை செய்வீர்கள். உத்திரட்டாதி, நண்பர்கள் உதவியால் தொழிலில் முன்னேற்றம், லாபம் உண்டாகும். ரேவதி, உங்களுடைய திட்டங்களை அடிக்கடி மாற்றுவதால் குடும்பத்தில் சலசலப்பு உண்டாகும். ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் என மந்திரத்தை தினமும் 6 முறை சொல்லிவிட்டு உங்களுடைய நாளையோ அல்லது புதிய காரியத்தை தொடங்குங்கள். இந்த நாள் இனிதாக அமைவதுடன் உங்கள் காரியங்கள் சித்தி வரும். மேலும் இந்த மந்திரத்தை அதிகபட்சமாக உச்சரிக்கும், பாராயணம் செய்யும் பட்சத்தில் உங்களுக்கு ஆயுள், ஆரோக்கியம், அமைதி, சந்தோஷம், ஐஸ்வர்யத்தோடு எல்லா நாட்களும் இனிதாக அமைய என் அப்பன் செந்தூர் முருகன் உங்களுக்கு அருள் புரிவாராக. வாழ்க வளமுடன், வளர்க சுகமுடன். முருகாசரணம், கந்தாசரணம். அறம் செய்வோம், கர்மத்தின் வழி உரைப்போம். எங்கும் மங்களம் உண்டாகட்டும். எங்களிடம் ஸ்ரீ விசாக ஜோதிடத்தின் சிவகுருநாதன். நன்றி, வணக்கம்.